ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாம் வெள்ளை அவல் எடுத்துக்கலாம். இந்த அவல் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு 2 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போது இந்த கழுவி எடுத்து வச்சிருக்கிற அவல் கூட நான் ஒரு 3 டேட்ஸ் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு டைம் நல்லா கழுவிட்டு இந்த அவல் கூடவே சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். இந்த அவல் பேரிச்சம்பழம் ரெண்டுமே அரை மணி நேரம் வந்து நல்லா ஊறட்டும். இதை ஒரு பிளேட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவல்லையும் இரும்புச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது, பேரிச்சம்பழத்துலையும் இரும்புச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த அவல் அதுக்கப்புறம் டேட்ஸ் ரெண்டுமே நல்லா ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்தில் கேரட் வந்து நான் கொஞ்சமாக நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு இது கூடவே 2 பாதாமும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 8 மாதத்துலேருந்து இருக்கிற குழந்தைக்கு பாதாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கிற குழந்தைக்கு வெறும் கேரட் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போது இந்த அவல் டேட்ஸ் ரெண்டுமே வந்து நல்லா ஊறிட்டு இருக்கு. அதே மாதிரி நமக்கு அந்த பாதாம் கேரட் வேக வச்சதும் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போது நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த அவல் டேட்ஸ் ரெண்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற கேரட் பாதாம் அதையும் வந்து இது கூடவே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாதாமில் அந்த மேலே இருக்கிற தோல் எடுத்துருங்க. இப்போது இது வந்து நல்லா ஒரு பியூரி மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து ஒரு சாஸ்பேனில் சேர்த்துக்கலாம். ப்ளஸ் இது கூடவே நம்ம மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா அவல் வந்து நம்மளுக்கு டக்குன்னு கெட்டியாயிரும். அதனால தான். இப்போது இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 to 8 மினிட்ஸ்லேயே இது நல்லா சாஃப்டாக குக் ஆகிட்டு ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நம்ம குழந்தைகள் எடுத்து ஊட்டுற மாதிரி. இதில் ஸ்வீட்டுக்கு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. 3 டேட்ஸ் சேர்த்துருக்கோம். ஸ்வீட்டுக்கு அதுவே போதும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. சேர்த்துருக்கிற கேரட்டு அதுக்கப்புறம் அந்த பாதாம் அவல் டேட்ஸு எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்தி. குழந்தைக்கு நல்லா வெயிட்டும் போடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுட்டு செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்புக்கு பதிலாக நீங்கள் வந்து பாசிப்பருப்பு மூங் தால் கூட எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட நான் உருளைக்கிழங்கு வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 துண்டு உருளைக்கிழங்கு. இதுவும் வந்து குழந்தைக்கு நல்லா வெயிட் போடும். இது கூட டேஸ்ட்டுக்காக தக்காளி ஒரு துண்டு மட்டும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது காரத்துக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது சால்ட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கிறதால நல்லா டைஜஸ்ட் ஆகணுங்கிறதுக்காக ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டும் சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 10 துண்டு தேங்காய் தான் எடுத்தேன். அதை வந்து நல்லா தண்ணி விட்டு ஒரு 2-3 டைம் அரைச்சி தண்ணி மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். திக்கான தேங்காய் பால் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி தண்ணி மாதிரி தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கர் போட்டு ஒரு 5 to 6 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நல்லா குலைவாக சாதம் வந்து வெந்து வந்துட்டுருக்கு. இது வந்து 8 மாதத்துலேருந்து எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு ஊட்டி விடுங்க. இல்லைனா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு அரைச்சி கூட எடுத்து கொடுங்க. உங்கள் விருப்பம் தான். குயிக் ரெசிபி நம்மளுடைய தேங்காய் பால் பருப்பு சாதம் வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபைனலாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட்டும் போடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல. இப்போ வந்து நான் ஒரு சப்பாத்தி வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. கூட வந்துட்டு நான் சூடான பால் வந்து 1/2 டம்ளர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து 1 இயருக்கு கீழே இருக்கிற குழந்தை அப்படின்னா தாய்ப்பால் இல்லைனா வந்து ஃபார்முலா மில்க் என்ன கொடுக்குறீங்களோ அதை வந்து இது கூட கொஞ்சமாக சேர்த்துட்டு அது கூட சுடு தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கிற தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த சப்பாத்தி வந்து நல்லா ஊறும். அதாவது வந்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம ஊற வச்சிடணும். அப்போ இதை வந்து நம்ம இப்போ மிக்சிக்கு மாற்றிக்கலாம். மிக்சியில் மாற்றிட்டு நல்லா பியூரி மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பியூரியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை அழகாக வந்து ஸ்பூனில் எடுத்து குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டி விடலாம். அதான்